வணக்கம், நமஸ்காரம். என் கையில் இருக்கிறது திருவாசகம். இந்த சின்ன வயசுலேருந்தே ஒரு வாசகம் சொல்லுவாங்க, அது காதில் விழுந்துன்னே இருக்கும். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். வார்த்தைகள் ரொம்ப வருஷமாக விழுந்துக்கிட்டு இருந்திருக்கு. எங்கள் அப்பா அம்மா சொல்கிற காலத்துலேருந்தே எனக்கு அது விழுந்துக்கிட்டு இருக்குது காதில். திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு அப்பப்போ சொல்லின்னே இருப்பாங்க. அது பேச்சாளர்களும் பேசுகிறது உண்டு. என்ன தான் அப்படி திருவாசகம்னா என்ன அப்படின்னெல்லாம் நமது பள்ளிகள் கல்வி வெள்ளைக்காரனுடைய கல்வி திட்டத்தை வகுத்து அதை வெள்ளைக்காரனோட மோசமாக நமக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கிற கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் என்ன சொல்கிறது, இதெல்லாம் நமக்கு என்னென்னு கற்றுக் கொடுக்குறதுக்கு தயார் கிடையாது. இதை பற்றி பேசுகிறதுக்கு கூட அவங்களுக்கு தைரியம் கிடையாது. அதுதான் ரொம்ப வருத்தம். இதெல்லாம் பேசணும்னு சொன்னால் கூட அதெல்லாம் பேசக்கூடாது, செக்யூலர் சார், நாம் அதெல்லாம் பேசக்கூடாது சார். அதுக்கப்புறம் என்ன சுதந்திரம்னு எனக்கு புரிகிறது கிடையாது. இந்த நாட்டு அந்நியர்கள் நமக்கு மதம் மாற்றி வாழ்முனையிலும் பொருள் கொடுத்தும் பணம் கொடுத்தும் மதம் மாற்றி அவங்களுக்கு நாம் அடிமையாக இன்றும் இருந்து கொண்டு நமது மதத்தை பற்றியும் நமது மொழியை பற்றியும் நாம் பேசுவதற்கு தடை போடுவதற்கென்னே கல்வி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பேர் கல்வி என்னும், அதுக்கு பேர் பள்ளிக்கூடம் என்னும் பேரெல்லாம் வச்சுக்கிட்டு பாடசாலை என்னும் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு விதத்தில் கோபமாக இருக்குது. நமக்கு கல்வி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாமளாக தேடி கண்டுபிடிச்சி திருவாசகம்னா என்ன, அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறப்போ, இனிமேலாவது வருங்காலங்களில் குழந்தைங்களுக்கு பள்ளிகளில் பெற்றோர்கள் பள்ளி எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் வெள்ளைக்காரன் போனதுக்கப்புறம் வெள்ளைக்காரோட மோசமாக நம்ம ஆளுங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பெருமை வர பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வழி கல்வி அப்படின்னு பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அரசே. அதனால் எப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் வரும்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் பலர் இந்த உழவார பணிக்கெல்லாம் போகிறப்போ திருவாசகம் முற்றுவதல் அப்படின்னு நிறைய பேர் இப்போ நிறைய ஊராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆட்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் இப்போ திருவாசகம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பள்ளி வழி இல்லைன்னா கூட பெற்றோர் வழியில், அப்பா அம்மா வழியில் இந்த திருவாசகத்தை கற்றுக் கொடுங்க குழந்தைங்களுக்கு. அது மூலமாவது நம்ம அடுத்த தலைமுறைக்கு தயார் பண்ணுவோம். எனக்கு பள்ளி மூலமாகவும் கல்வி மூலமாகவும் இப்போ வரப்போகுதுன்னு சொல்ல முடியாது. அதனால் சரி, இப்போ இந்த திருவாசகம் அப்படின்றது என்ன அப்படின்னு பலருக்கு தெரிந்திருக்கும். தெரியாதவர்களுக்கு மாணிக்க வாசகர் இப்போ நான் வச்சுருக்கிற இந்த புக்கு ரொம்ப தடிஸான ஒரு புக்கு. இது எங்கே வாங்கினேன் அப்படின்றதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏன் அப்படின்னா, நான் ஒரு பள்ளிக்கு போயிருந்தப்போ பக்கத்தில் ஏதாவது கோயில் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் எப்போவுமே போகிறதுண்டு. கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவேன். ஏதாவது பள்ளிகளுக்கு போயிட்டு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தேன்னா, பள்ளி வேலையில் முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்கால வேலையில் அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போயிருந்தப்போ, மதுரைக்கு போயிருந்தப்போ கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், பக்கத்தில் தான் திருவாத ஊர் இருக்குது அப்படின்னா. திருவாத ஊரா? அதுதானே மாணிக்கவாசகர் பிறந்த ஊராச்சே, அதுவா அந்த ஊரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் தான் அப்படின்னார் அவர். உடனே அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் போயிட்டு அங்கேயே அந்த சின்னதாக ஒரு கோயில், முதல்ல ஒரு கோயிலும் இருக்குது பக்கத்துலேயே, திருவாத ஊர் கோயில் அப்படின்னு. அற்புதமான அதை நான் பதிவும் விட்டுருக்கிறேன். வாத நோய்கள் தீர்க்கும் கோயிலாக அங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, அந்த அபிஷேகம் பண்ணின எண்ணெயை மறுபடியும் பாட்டிலில் போட்டு ஒரு பாத்திரத்தில் கொடுத்து அந்த வாத நோயெல்லாம் தீர்க்கிற அதி அற்புதமான திருக்கோயில் திருவாதவூர். அதுலேருந்தே நடந்தே போயிடலாம். இவர் மாணிக்கவாசகர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகருக்கு தனியாக சந்நிதி கோயிலாக வச்சு அதுங்கெல்லாம் திருவாசகம் முற்றுவதலுக்கு நான் போயிருக்கிறப்போ கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த மண்டபம். அதுக்கப்புறம் அது திறந்து இப்போ அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க சிவனடியார்கள். ஸோ அந்த மாணிக்கவாசகர் பிறந்த அந்த கோவில் இருக்கும் இடத்தில் விற்று கொண்டிருந்தார்கள் இந்த திருவாசகம். அங்கே வாங்கினோம். மிக மிக அற்புதமான பதிப்பகம். இது அற்புதமாக இருக்குது. சுவாமி விளக்கியவர் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் கரூர் பக்கத்தில் வச்சுருக்கிற அந்த மடம், ராமகிருஷ்ண மடத்துடைய கிளைகள் எல்லாம் வச்சுருக்கிறாரு அவருன்னு தான் நினைக்கிறேன். இவர் சுவாமி சித்பவானந்தர். ஆமாம், விவரங்களுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண தப்போவனம், திருப்பராய்த்துறை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அற்புதமாக விளக்கியிருக்கிறாங்க. இதை விட சிறப்பாக விளக்க முடியுமான்னு எனக்கு தெரியல தமிழில். ஏன்னா பல நூல்களிலிருந்து எடுத்து
திருக்குறள் நாலடியார் அப்படின்னு பல பல இடங்கள்ல இருந்து எடுத்து ஹிந்தி சான்ஸ்கிரிட் எல்லாம் விளக்கம் கொடுத்து அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க. திருவாசகம் படிக்கணுன்னா இந்த புக்கை நீங்கள் படித்து கொள்ள வேண்டும் அப்படின்றது எனக்கு தெரிந்த ஒரு நாலேஜாக இருக்குது, அறிவாக இருக்குது. இதை விட சிறப்பாக இருக்குமான்றதும் சந்தேகம். அவ்வளவு சிறப்பாக இருக்குது இந்த சுவாமி சித்பவானந்தருடைய விளக்கங்கள். ஸோ இதெல்லாம் வெள்ளைக்காரன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 125 வருடங்களுக்கு முன்னால் இந்த திருவாசகத்தை ஜியு போப் அப்படின்ற ஒரு மிஷனரி, அவர் வந்தது கிறிஸ்டியனாக நம்மளை மாற்றுறதுக்கு வந்தவர். தமிழ்நாட்டில் இருக்கிற விசேஷங்கள் எல்லாத்தையும் பார்த்து எதுக்காக மாற்றினாங்க அப்படின்னு, எதுக்காக தமிழ் படிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வேறு விஷயம். எப்படித்தான் ஏதோ ஒரு மத நம்பிக்கையில் அவங்களுடைய மதத்தை மாற்ற வேண்டும், நம்மளுடைய மதத்தை மாற்ற வேண்டும் வந்தால் கூட இந்த நம்மளுடைய திருவாசகம் இது எல்லாத்தையும் திருக்குறள் இதெல்லாம் பார்த்து இவ்வளோ விஷயம்லாம் இருக்குது அப்படின்றப்ப அவங்களே மனசுலேயும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இவ்வளோ விஷயம் இவங்களுக்கே இருக்குது, அப்புறம் நாம் என்ன மதம் மாற்றுறோம் அப்படின்ற அவங்க நினைப்பும் வந்ததோ இல்லையோ திருவாசகத்தை மொழிபெயர்த்தாங்க. இதை இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிடலனாலும் பரவாயில்ல, இந்த கிறிஸ்டியன்ஸாக மாறுங்க அப்படின்னு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் வெள்ளைக்காரெல்லாம் போயிட்டான், ஜியு போப்பனுடைய ஆளுங்கெல்லாம் போயிட்டாங்க. அவரே அங்கே போய் தான் இறந்தார். ஜியு போப் அவர் இங்கே இறக்கலை, அவர் அங்கே போய் இறந்து அதுக்கப்புறம் இப்போல்லாம் அங்கேருந்து இங்கே மதம் மாற்றிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப குறைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப குறைச்சல் ஆகிடுச்சு. நான் அவங்களுடைய வேலையை தான் இப்போ நம்ம ஆளுங்க கன்வெர்ட் ஆகி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் கொடுமை என்னென்னா, நேற்று இந்துவாக இருந்தவன் இன்றைக்கி கிறிஸ்டினாக மாறிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைகள் தான் ரொம்ப கொடுமையாக இருக்குது. அவங்க தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜியு போப் 125 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷில் திருவாசகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. அற்புதமான விஷயங்கள் இருக்குது. அப்படின்றது மட்டும் இல்லாமல் செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படின்னு ஒரு அற்புதமான கிறிஸ்டியன் செயின்ட் ஒருத்தர் இருந்தார், செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி. அதுதான் கிறிஸ்டியன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையான மதத்தை சரியாக நேசித்தவங்க மதம் மாற்றுவதற்கெல்லாம் முயற்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படின்னு ரொம்ப ஒரு உயர்வான நிலையில் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒருத்தர் தான் மாணிக்கவாசகர் அப்படின்னு அவர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறம்போது எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இட்ஸ் லைக் ஹீ இஸ் லைக் மாணிக்கவாசர் அப்படின்ற ஒரு செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படின்ற மாதிரி. நமக்கெல்லாம் மகான்களை கம்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க எல்லோரும் ஒரு இறைவனை நினைத்து இறைவனை வழிபட்ட போனவங்க. ஸோ அதனால் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, வெள்ளைக்காரங்கிற நம்ம நாட்டுக்கு மதம் மாற்றுவதற்கு வந்தவர்கள் கூட நமது சனாதன தர்மம், சைவ சமயம், இந்து சமயத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை பார்த்து, ஆன்மீக பொக்கிஷங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கிறிஸ்டியன்ஸுக்கு போய் சேரணும் அப்படின்னு நல்ல ஒரு சிந்தனையில் எழுதியிருக்கிறாங்கன்னு நாம் எடுத்துக்கலாம். அதனால் தயவுசெய்து மதம் மாற்றாதீங்க. நம்ம நாட்டில் அது வேறு விதமான விளைவுகளை நாட்டில் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. மத ரீதியாக பிரிக்கப்பட்டு மக்களை அதுக்காகவும் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு துணை போகாதீர்கள் அப்படின்றதையும் சொல்ல வேண்டியிருக்குது. திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கு முருகார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எதோலாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆனால் அவ்வளோ விஷயம் இருக்குது இதில். இவ்வளவு பொருளடக்கத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ பெரிய தடி புக் எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா அப்படின்னு படித்தனே அப்படின்னு கிடையாது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வச்சுருக்கிறேன். அதில் இருந்து சில விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்ப தான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் திருவாசகம் அப்படின்னா சிவபுராணம் அப்படின்றது மட்டும்தான் நான் சின்ன வயசில் தெரிஞ்சு வச்சுருந்தேன். இப்போ என்ன போடுறாங்கன்னா சிவபுராணத்துக்கு அப்புறம் நிறைய இருக்குது. 27 வரைக்கும் இருக்குது. 51 வரைக்கும் இருக்குது. அச்சோபதிகம் அப்படின்னு 51 முடியுது. ஆரம்பம் சிவபுராணம். அதுக்கப்புறம் கீர்த்தி அகவல் திரு அண்டப்பகுதி. இதை பற்றி சொல்கிறப்போ ரொம்ப முக்கியமாக திரு அண்டப்பகுதி அப்படின்றத அற்புதமான விளக்கம். அண்டம் அப்படின்றால் முட்டை வடிவானது அப்படின்னு. சிவலிங்கத்துக்கு அந்த அண்டம் பூராவே சிவனுடைய உடல் அப்படின்றது தான் திரு அண்டப்பகுதியினுடைய முக்கியமான விஷயம். இதை காஞ்சி மகாசுவாமிகளும் தெய்வத்தின் ஊரில் சொல்கிறார். இந்த லிங்க வடிவு ஏன் லிங்க வடிவு அப்படின்றதுக்கான விளக்கம் கொடுக்குறாங்க. கண்ணா பின்னாடி ஏதேதோலாம் வெள்ளைக்காரன் நம்ம இன்டர்பிரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுதான் விளக்கம்னு அதையும் நம்ம ஆளுங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது தான் கொடுமையிலும் கொடுமை. இத்தனை விஷயங்கள் எல்லாம் நமக்கு இருந்தும் இதெல்லாம் படிக்க தெரியாமல் வெள்ளைக்காரனுடைய கல்வியில் போய் அடிமைகளாகி வெள்ளைக்காரன் சொல்கிற கருத்துக்கள் தான் உண்மை சத்தியம் என்று நினைக்கிற அளவுக்கு நம்மளை முட்டாளாக்கிட்டான். பாதிக்கு வேறுமே கொஞ்சம் பேர் மதமே மாறிட்டாங்க. அவங்க திரும்பி இதெல்லாம் படிப்பாங்கன்றது சந்தேகம். ஆனால் இந்துக்கள் அப்படின்னு இருக்கிறவங்க இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்க வேணாமா, வெள்ளைக்காரன் சொல்கிறதுல எவ்வளோ உண்மை இருக்குது அப்படின்னு
ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிவலிங்கத்தை பற்றி ஏதேதோலாம் எழுதிட்டு இருக்கிறான். இதுதான் சிவலிங்கத்துக்கு அடையாளம் அப்படின்னு. எவ்வளோ முட்டாள்தனமான அர்த்தத்தை கொடுத்துட்டு இங்கே படித்தவன் வேறு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். சிவலிங்கத்துக்கு அடையாளம் அண்டப்பகுதி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் காஞ்சி மகான்னு சொல்கிறார். எக்கு யூனிவர்ஸுடைய ஷேப்பு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளாக இருக்காது, ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா இப்படின்னு இருக்கும் சர்க்கிளில். அதை வந்து 90 டிகிரி டேர்ன் பண்ணினோன்னா சிவலிங்கம் ஷேப் வந்துடும். 90 டிகிரி. ஏன்னா கூகுளில் வந்து ஹொரிசான்டல் வியூவில் கொடுத்துருப்பாங்க யூனிவர்சல் ஷேப் அப்படின்னு. சிவலிங்கத்தை படுக்க வச்சா எப்படி இருக்குமோ அப்போ இந்த மாதிரி. ஸோ இப்போது இருக்கிற அந்த கூகுளில் வர மேப்பை நீங்கள் வேர்ட்டிகலாக போட்டிங்க அப்படின்னா சிவலிங்கம் என்ன அர்த்தம்? சிவனுடைய உடல் தான் இந்த பிரபஞ்சமே. எதுவுமே இல்லை, எல்லாமே இறைவன் அவன் அருளின்றி ஓரணும் அசையாது அப்படின்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம்னா, இந்த அசைவது அனைத்துமே சிவன்தான் அப்படின்றது, அதுதான் அர்த்தம். நடராஜன் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறவன் நடனம் அப்படின்னு. அத்தனை நடனம், அத்தனை ஈவன் டஸ்ட்டு எல்லாமே இறைவனுடைய இஷ்டப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அவன் இல்லாமல் ஓரணும் அசையாது அப்படின்றதுக்கெல்லாம் அர்த்தம் அதுதான். அதுதான் திரு அண்டப்பகுதி. அண்டம்னா முட்டை அப்படின்றதுக்கு திரு அண்டப்பகுதி அப்படின்லாம் கொடுத்து நிறைய சொல்கிறாங்க. கடைசியாக அதிசயப்பத்துன்னெலாம் போட்டு, ஆசைப்பத்துலாம் போட்டு, அருள் பத்துன்னெலாம் போட்டு, அப்புறம் திருவெண்பாலாம் போட்டு நிறைய அற்புதமான விஷயங்களெல்லாம் கொடுத்து கடைசியில் அச்சோபதிகம் அப்படின்னு முடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப இந்த சிவபுராணம் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க எப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஒரு வரலாறும் அற்புதமானது. அதை பற்றி இன்னொரு வாட்டி நம்ம சொல்லலான்னு எனக்கு தோணுது. நான் திருவாசகத்தை கையில் எடுத்துட்டேன். இந்த நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, நாதன் தான் வாழ்க அப்படின்னு ஆரம்பித்து நடுவில் ஒரு வரும். அதுதான் ரொம்ப என்னை வந்து ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப நாளாக அதை என்னை யோசிக்க வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் ஆரியனே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா ஆரியன் திராவிடியன் ரேஸை பிரிக்கணும், எப்படியெல்லாம் சனாதன தர்மத்தை பிரிக்கலாமோ அப்படியெல்லாம் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினவங்க தான் வெள்ளைக்காரங்க. அதற்காக ஒரு திட்டத்தை தீட்டி அந்த திட்டம்தான் ஆரியன் என்ற ஒரு ரேஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் திருவாசகத்தில் சொல்கிறார், பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே அப்படின்னு. ஆரியன் அப்படின்னு யாரை சொல்கிறாருங்க? சிவனை சொல்கிறார். ஆரியர்கள் தான் வந்து நமக்கு வேதம் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு எவனோ தான் எழுதி வச்சுருக்கிறான். அதை வேற நம்பிக்கிட்டு நம்ம ஆளுங்க என்கிட்ட பேசுகிறது உண்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஷயம் தெரியலை அப்படின்னா கம்முன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு வெள்ளைக்காரன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லாதது. அவங்களுடைய அறிவு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதில் என்ன கொடுமைன்னா, அந்த அறிவு கம்மியாக வச்சுக்கிட்டு தம்மட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுதான் கொடுமை. அவங்களுக்கு மேடை கிடைச்சிருச்சு பேசுகிறதுக்கு, அவங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பைசா இருக்குது. ஏதோ ஒரு புக்கு எழுதி படிச்சுட்டு இருக்கிறாங்க, பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் யோசித்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியுதில்லை. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே அப்படின்றார். நமக்கெல்லாம் இருக்கிற இந்த பந்தபாசத்தை எல்லாத்தையும் அறுத்து பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே அப்படின்னு சிவனை சொல்கிறாரு மாணிக்கவாசகர். அவர் ஆரியனே அப்படின்னு சொன்னால் ஜெர்மனியிலேருந்து ஒருத்தன் வந்தான், இல்லை ஈரான்லேருந்து ஒருத்தன் வந்தான் அப்படின்றது அர்த்தமே கிடையாது. இது சொல்கிறப்ப சிரிப்பாக இருந்தாலும் வருத்தமாகவும் கோபமாக இருக்குது. நம்ம ஜனங்க வெள்ளைக்காரன் சொல்லிட்டு போனால் அந்த பொய்யை உண்மையை நினச்சி ஆரியன் என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்றத நினைக்கிறப்போ தான் கோபமாக இருக்குது. அதே நேரம் சிரிப்பாகவும் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் இருந்தும் நம்ம ஜனங்களுக்கு அறிவு வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி கல்வி இருக்குது, என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் படிக்கிறப்ப எனக்கு அதெல்லாம் சட்டுன்னு தோடும். இந்த மாதிரி எவிடன்சஸ், இந்த ஆரியன் அப்படின்றது கிடையாதுப்பா. ஆரியன் அப்படின்ற ஒரு பெரிய நோபல் அப்படின்ற ஆங்கில வார்த்தை தான் எனக்கு சட்டுன்னு வரும். அவ்வளவு பெரிய ஒரு மனிதரை தான் நம்ம ஆரியன் அப்படின்னு சொல்கிறோம். சங்கரருடைய அம்மா பேர் ஆரியாம்பா அப்படின்னு பேர். ஆரியாம்பா ஜெர்மனியிலேருந்து இருந்தாங்கன்னு சொல்லிடாதீங்க. இதெல்லாம் மக்களுக்கு எப்படிலாம் திசை திருப்பி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது. ஸோ இந்த விஷயத்தை இன்னும் அதிகமாக நம்ம பேசலாம். ஆரம்பம் மட்டும்தான் ஒரு இன்ட்ரடக்ஷன் பகுதி 1ஆக வச்சுக்கொண்டு இன்னும் பல பகுதிகளில் திருவாசகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தயவுசெய்து முடிந்தால் ஆரம்பிச்சிடுங்க. எந்த வயசாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கும் ஆரம்பித்து நீங்களும் படிக்க ஆரம்பிங்க. ஓம் நம சிவாயா.